ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான இட்லி பொடி, பருப்பு பொடியெல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதே பொடியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பொடி அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கிறேன். முதல்ல சேர்க்க போகிறது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உடைச்ச தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எந்த பருப்பாக இருந்தாலும் மிதமான தீயிலேயே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வறுப்பட்டு செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தை இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு சாமாவையும் தனித்தனியாக வறுக்கிறப்ப தாங்க நல்லா பொறுமையாக நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. எந்த கப்பில் நீங்கள் உளுத்தம் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பிலே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு எல்லாமே நீங்கள் ஒன்றாவே ஒரே தட்டில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்ததாக பாசிப்பருப்பு. மெஷரிங் டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். இப்போ இதையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த பருப்பையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பருப்போடையே கொட்டிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருக்கும், பட் கொஞ்ச நேரம் வறுத்தோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா பேன் சூடாக இருக்கிறதுனால சடன்னு பொரியும். நல்லா பொரிஞ்சாதாங்க மனமும் நல்லாயிருக்கும், எக்காரணத்துலேயும் கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பொரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதையுமே அந்த பருப்போடையே சேர்த்து கொட்டிடுங்க. இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு முதல் நாள் நைட்டே அலசி காய வச்சுட்டேன். அது ஈரம் இல்லாமல் கொஞ்சமாக சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேனில் போட்டு நல்லா முறு நகர அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதிக தீயில வறுக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாகவே வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்துடும். இப்போ இதையுமே அதோட எடுத்து சேர்த்து வச்சுடுங்க. இப்போ அடுத்ததாக இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த உப்பு மேலேயே காரத்துக்கு தகுந்த வரமிளகாயும் போட்டு வறுக்கிறப்ப உங்களுக்கு காட்டம் அடிக்காது. இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் 21 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மிளகாய் பொறுமையாக வறுத்து செவந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா செவந்துருச்சு இல்லையா? இந்த சமயம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, அந்த பருப்போட ஒன்று சேர்த்துற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட பொடியாக இருக்கிறதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுவே உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்குவோம். உங்கள்கிட்ட உரல் இருந்துச்சுன்னா உரலில் பொடி இடித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். மிக்சி ஜாரில் ஈரமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல இதில் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்களா நல்லா வறுப்பட்டு முறுன்னு இருக்குது, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். இதோடைய கருவேப்பிலையும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்ற பருப்பு வகையெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் அந்த மிளகாய் எல்லாமே நல்லா நைஸாகிற அளவுக்கு பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த மிளகாய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பருப்பு போட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக இனிமேல் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு பொடி நல்லா நரன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக வேணும்னாலும் நைஸாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து குறன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் தாங்க பிடிக்கும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பொடி, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிருக்க பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே பொடி வந்து காணும். இப்போ இந்த பொடியை வந்து நல்ல ஒரு டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியிலேயே வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.